அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வீக்லி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டெய்லி வீடியோவாக போட்டுருந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 17 நிமிஷம் கிட்ட அந்த வீடியோ பேசியிருந்தேன். நிறைய ரிப்பீட்டடாக பேசியிருப்பேன். எனக்கு உள்ளே இருக்கிறது என்னென்னதே பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் அதை பார்க்கல. ஓகேங்களா, இது எல்லாமே என்னோடய டாக்குமெண்ட்டுக்கு அதுன்றதுனால நிறைய பேர் அதை பார்க்கல. டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஏன்னா நேற்று வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல், டெக்னிக்கலாக எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருந்திருந்தால் கூட நேற்று போட்ட அந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தா இன்றைக்கி கண்டிப்பாக மினிமம் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் என்னோடய வீடியோலாம் ரெகுலராக பார்த்தே ஆகணும், அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படி சொல்ல விரும்பல. எல்லாரோடைய வீடியோவும் பாருங்கள், என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கன்றதை உள்ள வாங்கிக்கோங்க. அது நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்குதா நடக்கலையா, நடந்தால் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பார்த்தலாம் நம்ம என்னென்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொன்னோம் நேற்று, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுச்சா இல்லையான்றதை நம்ம பார்த்துடலாம். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,350, அதுக்கடுத்த சப்போர்ட்டாக வந்து 23,264, அதாவது 250லேருந்து 200 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு 3 வார வீடியோலையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 23,800, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,000, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,200. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 22,800 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். முதல்ல இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னா, மார்க்கெட் வந்து குளோபலாகவே எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் இருந்தாங்க. நம்மளுடைய நிஃப்டி 200 பாயிண்ட்ஸில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கேப் டவுன் இருக்குன்றது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ கரெக்டாக மார்க்கெட்டு நம்மளுடைய சப்போர்ட் டு 23,250 கீழே கிட்டத்தட்ட 23,200ன்ற ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, இப்போ நம்மளுடைய சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் வந்ததுனால நம்மளுடைய சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டுருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை தான் நீங்கள் டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ ஒரு லெவலை மார்க்கெட்டு மேலே போக முடியாத அளவுக்கு முட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுடைய சப்போர்ட் 1 இந்த இடத்துல பிரேக் பண்ணி அகைன் நம்மளோட சப்போர்ட் 1 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சப்போர்ட் 2 வரைக்கும் போயிருக்காங்க. சப்போர்ட் 2க்கு கீழே இருக்கிறதுனால சப்போர்ட் 2 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டுருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு செல் ஆஃப். எங்கே செல் ஆஃப் நடந்திருக்குன்னா, இந்த 23,200 இந்த 23,200 வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா 10 நாட்களில் வந்து கண்டிப்பாக டெக்னிக்கலாக 5 நாள் நடந்தே ஆகணும். அந்த 5 நாளில் நீங்கள் ஒரு 2 நாளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா, ஸோ சூப்பராகவே மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, -350 பாயிண்ட்டு நல்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஸ்டாக்ஸாக வாங்குறீங்கன்னா தான் அதை நம்ம பற்றி பெருசாக பயப்படணும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸாக ப்ராஃபிட்டான்றது உங்களுக்கு அந்த டேலே தெரிஞ்சிடும், இல்லையா அந்த எக்ஸ்பீரியரில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, மார்க்கெட் கீழே போனாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், மார்க்கெட் மேலே போனாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 23,200ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன் அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் 1 hour கேண்டில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 21 நவம்பர் வந்த லோ தான் அந்த 23,200. அந்த நவம்பர் 23 ஒரு நிமிஷம் நவம்பர் 22ஆம் தேதி வந்துட்டு தான் மார்க்கெட் ஆல் டைம் ஹை போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆல் டைம் ஹை போச்சு, அங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, நடந்துட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்குது. சேனல் பேட்டர்னை விட்டு பிரேக் ஆகிடுச்சு. அந்த சேனல் பேட்டர்ன் விட்டு பிரேக் ஆனாலுமே இந்த 23,200ன்றது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணாங்க, காட்டுறாங்க, அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணாங்க இந்த இடத்துல. அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது இது வந்து எது வரைக்கும் தொடரும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா,
இன்னும் நம்ம வந்து லாங் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது டே கேண்டில் எடுத்துக்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்போ வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு லோ, இது எலெக்ஷனுக்கு அப்போ வந்த ஒரு கேண்டில். ஆக்சுவலாக இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எலெக்ஷன் அப்போ வந்த லோ, அதாவது 21,350 இது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய கேண்டில், ஒரு புக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா நிறைய லெவல்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட், வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் எல்லாம் நிறையா கொடுக்கும். எப்பவுமே மார்க்கெட், நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன சொல்லுவோம், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் இறங்கும் போது உங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க, அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எது இருக்கும் அப்படின்னா 23,150. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வராங்கன்னா 23,337 அல்லது 350 இந்த ரீஜன் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து 23,500 600 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்காங்கன்னா நல்லா இதை நோட் பண்ணுங்கள், ரொம்பவே முக்கியம். ஹையர் ஹை ஹையர் லோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே வராங்க, இப்படி கீழே போகிறாங்க. ஸோ புரியுதுங்களா என்ன? இப்போ நான் என்ன இந்த போட்டு முடிச்சுன்னு அவங்க சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ப்ரீவியஸாக வந்த ஹையை எந்த இடத்துலையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியூ லோஸை வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இந்த நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து இப்படி செல் ஆஃப் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். போய் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நாளைக்கும் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இது வரைக்கும் நடக்கலாம். இல்லை ஒரு நல்ல நியூஸஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும், அதாவது 23,800 வரைக்கும் கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நாளைக்கே, இதை நான் சொல்கிறது எல்லாமே நாளைக்கே நடந்துருமான்றது கேள்விக்குறி தான். பட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டும் இப்படி கீழே போகலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் ஓப்பன் ஆனது இப்படியே கீழேயும் போயிட்டுருக்கலாம். ஸோ எல்லா வகையிலையுமே நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,046 23,000 ரேஞ்ச் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் 23. அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ஸில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் அந்த 23,000 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது வந்து மார்க்கெட் எங்கே வருவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது 22,915 அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்தாங்கன்னா இந்த கேண்டிலோடைய லோ, அதாவது 22,791, அதாவது 22,800 இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங்கில் செஷனில் இது ஏதாவது ஒரு கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், கருத்துக்கள் இது எல்லாமே வந்து என்னுடைய ஐக்யூ என்ன, என்னுடைய நாலேஜ் என்ன, நான் என்ன இன்டர்நெட்டில் பார்க்குறேன் அதை தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் டெய்லி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது, ரொம்பவே தவறான விஷயம். நீங்கள் நிறைய பேரோட வீடியோஸை பாருங்கள், எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுன்ற வகையில் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த மட்டும் அவங்க மட்டும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு டிசிஷன் நீங்கள் எடுங்க. உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ ஓவராலாக நியூஸஸ் எல்லாமே ரொம்ப வெரி 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 பேடாக தான் வந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. யூஎஸில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஃபால் தான். ஸோ அது நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகுன்றதை பார்க்கணும். இந்த 23,800 மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கெலாம் வீடியோ வருமானு தெரில. ஸோ பொங்கல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வெளியே அவுட் ஆஃப் டவுன் ஆகிடுவேன். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 23,800 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த 23,800 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 1000 பாயிண்ட் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்பவே சேஃபாக இருங்க.
அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட எமோஷன்ஸை தயவுசெய்து உள்ள ட்ரேடிங் உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலைலாம் இருந்தாலும் முடிஞ்சால் லீவ் சொல்லிவிட்டு உங்களுடைய ஏன்னா பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் பண்பாடு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அந்த மாதிரி ரொம்ப பேசி கருத்து உள்ளே திணிக்கிற மாதிரிலாம் நான் வரல. ஓகேங்களா? இது வந்து நமக்கான ஒரு அடையாளம். பொங்கல்ன்றது வந்து தமிழருக்கான ஒரு அடையாளம். அது சும்மா ஏதோ ஒரு சாமி கும்பிட்றவங்க ஹிந்து ரிலீஜன்ஸ் மட்டும்தான் போய் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்லாம் அங்கே ஒரு விஷயமே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு போகி, அடுத்தது வந்து பொங்கல், அடுத்தது மாட்டு பொங்கல், அடுத்தது பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். இதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம வந்து தமிழரோட வரலாறை பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் கடவுளையும் மேலே நம்பிக்கை வைக்கிறான், இயற்கையும் மேலே ஒரு அன்பு வைக்கிறான், அதையும் கடவுளாக பார்க்குறான். அவனுக்கு கூட வகிக்கிற ஜீவராசிகள் மாடு, அதுக்கப்புறம் ஆடு மாடு, இந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்தினால அவன் ஏர்ன் பண்ணுற மணி இருக்குது. ஒரு பிஸ்னஸ் தானே. இப்போ மாடு வச்சுருந்தா என்ன, மாடு கும்பிட்டா மட்டும் நமக்கு நடந்துருமா? மாட்டிலேருந்து வர பால் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய சாணி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி அவன் பிஸ்னஸ் பண்ணி சேல் பண்ணுறான். அப்போ அவனுக்கு அதுலேருந்து ஒரு ரெவென்யூ வருது. அந்த மாதிரி ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் அந்த பொங்கலை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் பண்ண முடியல, என்கிட்ட அந்த அளவுக்கு நான் வந்து வசதியாக இல்லைப்பா அந்த மாதிரி இருக்குன்னா அன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காசு என்றைக்கு வேணால் சம்பாரிச்சிக்கலாம். உடம்புல தெம்பு இருந்தால் என்றைக்கு வேணால் காசை எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம். நம்ம வீடியோவில் கூட நம்ம அதை தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு பண்டிகை நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு இருங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். உங்கள் குடும்பம் நம்புகிற அளவுக்கு வேறு யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் தவறே பண்ணாலும் உங்கள் சைடு யார் நிற்பாங்களோ உங்கள் குடும்பம் மட்டும்தான் நிற்பாங்க. வேறு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் குடும்பத்தை பாருங்கள், ட்ரேடிங்கையும் பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். அப்படி இல்லைனா இந்த லெவல்ஸே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல்ஸே போதும். ஓகேங்களா? உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு வந்து காசு சம்பாரித்து தரல அப்படின்னாலும் வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் நிறைய மனிதர்களையும் உங்களுக்கு வந்து காண்பித்து தரும் அப்படின்றத வந்து நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் சேஃபாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது தான் பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.